அனைவருக்கும் வணக்கம். நான் அனிதா சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஜோதிடத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதிருந்த நான் வந்து ஐயாவோட ஏஎல்பி ஜோதிட முறையை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதை பற்றி கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் நான் அடிப்படை வகுப்பு சேர்ந்தேன். அதுக்கு அந்த அடிப்படை வகுப்பு சேர்ந்ததுக்கப்புறம் என்னோடய தேடுதல், அந்த கற்றுக்கணுன்ற ஆர்வம் இன்னும் ஜாஸ்தியாக ஆச்சு. அதுக்கப்புறம் உயர்நிலை வகுப்புலையும் நான் இப்போ உயர்நிலை வகுப்பு சேர்ந்து இதை முடிச்சிருக்கேன். உயர்நிலை வகுப்பு அவங்க எடுத்துகிட்டு போனது அடிப்படை விட இன்னும் சுவாரஸ்யமானது. அதனுடைய நுணுக்கங்கள், அதனுடைய வழிமுறைகள், அதனோட ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக, அவ்வளோ யூனிக்காக சொல்லிக் கொடுத்தாங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உமா வெங்கட் மேடமுக்கு நான் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வகுப்பு நான் ஆரம்பிக்கிற டைம் 4:42லேருந்து 6:32 வரைக்கும் தான் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் 8 மணி வரைக்கும் எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் ஒவ்வொருத்தரோட கேள்விக்கு பதில் சொல்கிற வரைக்கும் பொறுமையாக உட்கார்ந்து அவங்களோட அவங்க பதில் கிடைக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுத்த உமா மேடத்துக்கு நன்றிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த ஆசிரியர் சாந்தகுமார் அவருக்கும் அவரோட டீச்சிங் வந்து அது வேறு லெவலாக இருக்கும். வெறும் ஜோதிடம் பற்றி இல்லாமல் வாழ்வியல் முறையாகவும் சாந்தகுமார் ஐயா நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்தாரு. இது இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு சஜஷன்ஸ் நிறைய கொடுத்தாரு. ஸோ இப்போ யதார்த்தத்தை நிறைய சொல்லி கொடுத்தாரு. வெறும் ஜோசியத்தை மட்டும் பார்க்காம ஜோசியத்தோட நம்மளோட வாழ்வியல் கரெக்ஷன்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்ஸோ, இந்த மாதிரி வாழ்வியல் நெறிமுறைகளோ எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பயிற்சியாக வந்து சொல்லிக் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுவும் அவங்க எடுத்துகிட்டு போகட்டும், இதையும் அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச்சுன்றது ஐயா எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பாடம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது டவுட்டுன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதை வந்து கோச் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கோச்சு எங்களுக்கு அசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரகுபதி ஐயா தான் என்னோடய கோச்சு. அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். வகுப்பில் வந்து என்னோடய கிரகிப்புன்றது ஒரு 70லேருந்து 75% இருந்தாலும் அதுக்கப்புறம் வர என்னோடய கேள்வியை வந்து கிளாரிஃபை பண்ணி 100% ஃபுல்ஃபில் பண்ணது வந்து ரகுபதி ஐயா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அதை சுற்றி இருக்கிற அந்த கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லாமல் அதனோட இன் அண்ட் அரௌண்ட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே கூட பேசி இதை இப்படி யோசிங்க, அப்படி யோசிங்க, இப்படிலாம் ஐயாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி யோசிங்க, தப்பாக நான் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருந்து ரகுபதி ஐயா வந்து ஒரு கோச்சாக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு கோடான கோடி நன்றி நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்புறம் இவங்க 3 பேருடைய இந்த திட்டமிடல், இந்த வழியிடல், இந்த வழி அமைச்சு கொடுக்கறது இல்லைன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ நாலேஜபிளாக இருந்திருக்க முடியாது. நாலேஜபிள்னு உடனே ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த 15 நாளுக்குள்ளேயே வந்து நான் ஒரு 2 பிரசனத்தையும் ஒரு 3-4 ஜாதகத்தையும் பார்த்து அவங்களுக்கு வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நான் 2 பிரசனம் சொன்னதை கொஞ்சம் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு பெண்ணோடு வந்து அவங்க சிஸ்டர் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இந்த நோய் எப்போ சரியாகணும் ஆண்டி அப்படின்னு கேட்டப்போ ஜாதகம் இல்லாதனால நான் பிரசனம் போட்டு பார்த்து சொன்னேன். அந்த பிரசனத்தோட பதிலாக வந்து நான் சொன்னது என்னென்னா, செஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இருக்குது, வாட்டர் ரிலேட்டட் அவங்களுக்கு ப்ராப்ளம், போன் டிசீஸாக இருக்குது. இது 4 வருஷத்துக்கு அதிக பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் இம்மீடியட்டாக ஆன்டிபயோட்டிக்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். சாயங்காலமே அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஆமாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு. அவங்க இப்போதைக்கு ரஷ்யாவில் இருக்காங்க, அங்கே ஸ்னோ போயிட்டுருக்கு. அவங்க போன டைம் இப்போ வந்து அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஹைட்ரோகார்டியம் இருக்குது. நீங்கள் எப்படி இதெல்லாம் பார்த்து சொன்னீங்க? இது வந்து அவங்க கேட்டப்போ வந்து இது இந்த தீவிரம் எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும், எல்லாத்தையும் நான் சொன்னப்போ இந்த மாதிரி ஜோசியம் யாருமே சொன்னதே இல்லையே அப்படின்ற ஒரு பிரமிப்புக்கு அவங்க போனாங்க. இந்த பிரமிப்பை சொன்ன எனக்கே ஒரு பலனை சொன்ன எனக்கே வந்து பிரமிப்பு இருக்கும்போது, என்ன மாதிரி 1000 10,000 பேர் வந்து ஜோதிடனுக்கு அறிவே இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு திட்டத்தை வகுத்து அவங்களும் சொல்லலாம், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து பேக் போனாக இருக்கிற ஐயாவுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். அவருக்கு சாஷ்டாங்கமாக வணங்கி கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரோட பிரசனத்தை பற்றி நான் பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. ஒன்று நான் ரிப்பீட்டடாக கேட்டது என்ன, அப்பா ரிலேட்டட் பிரச்சனை இருக்கா, இல்லை குழந்தைங்களா இருக்குன்னா அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க.
தென் வந்து இல்ல நீங்க வந்து இஷ்ட தெய்வத்த ஏதோ வேண்டி இருந்திருக்கீங்க. அது அதனுடைய வழிபடுறத வந்து நிறுத்தியிருக்கீங்க. அவங்க சொன்ன பிரச்சனை வருமானம் நிக்க மாட்டேன்து அப்படின்றதுனால நான் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொல்லும்போது, நான் வருமானத்துக்கு வந்து நீங்க இஷ்ட தெய்வத்தோட வேண்டுதல் நிறுத்திட்டு இருக்கீங்க. ஒரு 4, 5 வருஷமா பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. அந்த வேண்டுதல் நிறுத்தியிருக்கீங்க. அத பத்தி தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதோட அழுத்தத்தில இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கண்ல தண்ணி வந்துருச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, "ஆமா. நான் வந்து ஒரு லக்ஷ்மி தேவி அப்படி வேண்டிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால அந்த கடவுள வேண்டவும் முடியல. எனக்கு பணமே தங்க மாட்டேன்து. கடன் கடன் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எனக்கு இது பிரச்சனையா இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. இது வந்து கரெக்ட் பண்ணிக்கோன்னு நீங்க சொன்னது வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. எதுவுமே வந்து என்னால சாத்தியமே கிடையாது. ஐயா வழிவமைச்சு குடுச்ச அந்த அந்த ஏஎல்பியோட அ துணையால மட்டும் தான் நான் ஒரு கருவி. நான் பேசுறேன். அந்த மெத்தடாலஜி சொல்லிக் குடுத்து, "இதோ போ, நீயும் போ, நீயும் சொல்லு, நீயும் வந்து அச்சீவ் பண்ணு, சக்சஸ் ஆகுன்னு" சொல்லி பின்னாடி எல்லாருக்கும் பேக் போனா இருக்கிற ஐயாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கோடான கோடி நன்றி. இந்த ஏஎல்பிய எல்லாரும் படிச்சுட்டு அவங்கவங்க வாழ்வுல யூஸ் பண்ணிக்கணும். பிரச்சனை வரும்போது துவண்டு போகாம எதிர்கொள்ளணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த பொது உடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், என்னோட அம் டீச்சர்ஸ் உமா வெங்கட் அவர்களுக்கும், சாந்தகுமார் சார் அவர்களுக்கும், என்னோட கோச் ரகுபதி ஐயா அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.